நைட்டு தயிர் புற ஊற்றி வச்சது ரொம்ப நல்லா போச்சு. நல்லா கெட்டி தயிர் வந்துச்சு. வெயில் காலத்துல ஆளுக்கு ஒரு கிளாஸ் மோர் குடிச்சா என்ன இதமா இருக்கும். அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வரும்போதே அலறின்னு வருவா. என்ன கதை எடுத்துட்டு வந்துருக்கா தெரியல. என்னடி மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்மா. என்னது 1000 ரூபாவா? ஆனா நீ மத்த நீ காட்சி கொட்டுதே 1000 நேரம் உயிர்த்து கேட்டுதே. அம்மா கத்தாதா பொறுமையா கேளுமா. எதுக்குனே முன்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டே. எதுக்கும் ஏனோ காசுலாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட காசுலாம் கேட்கற வச்சுக்காத. நம்மளும் அந்த காலத்துல 5 ரூபாய் 10 ரூபாய் வீட்டுல கேட்கறதுக்கு அப்படி போயிடுவோம். எவ்வளவு ஈஸியா 1000 ரூபாய் கேட்கற பத்தியா? 1000 ரூபாய்ன்றது அவ்வளவு ஈஸியாയി போயிருது. நம்ம லூசு மாதிரி பேசிட்டு போறாங்க. நம்ம வயித்தை கட்டி வாயை கட்டி குடும்பத்தை நடத்தினு இருந்தா 1000 ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய் மா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. இதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. காலங்காத்தால வந்து நான் டென்ஷன் பண்ணி இருக்காத. மா ஒரு நிமிஷம் நில்லுமா. என்ன நீ பிரச்சனை உனக்கு? இப்ப 1000 கூட 2000 கூட காலையில தூக்கி வந்துக்கிற கதையா? எம்மா எங்க காலேஜ்ல வந்து டூர் கூட்டிட்டு போறாங்க. 1 டே டூர். டூர் வேணா ஒண்ணு வேணா அதான் சொல்லிடு. இதுதான் கடைசி வருஷம். எங்க கிளாஸ் எல்லா பசங்களுமே போறாங்கம்மா. கண்டிப்பா போயே ஆகணுமா. 1 வருஷம் தானே போறேன். வருஷம் போனா ஒன்னும் ஆயிடாது. எங்க கிளாஸ் எல்லா பசங்களுமே போறாங்கம்மா. எல்லாரும் காசை கட்டி முடிச்சிட்டாங்க. நான் இப்பதான் உங்ககிட்ட காசை கேட்டிருக்கேன். வரலன்னு சொல்லிடு. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னா கம்பல்சரி எல்லாருமே கிளாஸ்ல வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க விருப்பம் தானே டூருக்கு வரது வராதுல. அது எப்படி கண்டிஷனா சொல்லுவாங்க? எல்லாமே வந்து அவனை சொல்லிட்டு காசு நான் அவங்கள தரப்போறாங்க. எங்க வீட்டுல காசு தரப்பட சொல்லிட்டாங்க. நான் டூருக்குலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் ஒரு மாதிரி பாக்குங்கம்மா. எல்லாருமே போறாங்கம்மா. அது ஒரு நாள் டூருக்கு போயிட்டு 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருந்தா நம்ம குடும்பத்தோட எல்லாருமே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. 1000 ரூபாய் தான் போயிட்டு வந்துடலாம். அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. இந்த ஒரு தடவை மட்டும். அடுத்த தடவை நான் கேட்கவே மாட்டேன். அடுத்த வருஷம் ஒரு காலேஜ் முடிஞ்சு போதே. அந்தம்மா ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். என் காலேஜ் எல்லாருமே போறாங்க. நான் மட்டும் வரலன்னு வச்சுக்கேன். கிண்டல் பண்ணுவாங்கம்மா. என்ன கிண்டல் பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. வேலையை போய் பாரு. புக் எடுத்து படிக்கிற வழியை பாரு. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போற வழியை மட்டும் பாரு. ஆனா அவனா 1000 ரூபாய் கூட 2000 ரூபாய் கூட டூருக்கு போனோம், அதுக்கு போனோம், இதுக்கு போனோம். இதே ஒரு வேலையை வச்சுருக்கா. நான் உன் காசை கேட்கல, என் காசு தான் கேட்கிறேன். என்னது உன் காசா? நீ எப்ப வேலைக்கு போனா சம்பாதிச்சு என்ன கொடுத்தா? நான் இப்போ உன் காசு கேட்கறது வந்துட்டா. நல்ல கதையா இருக்குதே. 2 மாசத்துக்கு முன்ன சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு என்கிட்ட இருந்து வாங்கினேன். என் முடியில இருந்து எடுத்து கொடுத்தேன். அந்த காசை கொடுங்க. ஐயோ இவ காசு வாங்கி சிலிண்டர் வாங்கணும்ல. இப்ப நான் அந்த காசை எடுத்து போய் டூருக்கு போயிட்டு வரணுமா? காசை வீணா செலவு பண்ணக்கூடாது. போ ஏமா நான் கேட்கும் போது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். இல்லைன்னா கொடுத்தே இருக்க மாட்டேன். நானே சிலிண்டர் வாங்கினா நான் மட்டுமா சமைச்சு சாப்பிட்றேன்? உங்களுக்கு சமைச்சு போறது இல்ல. ஏமா நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் கேட்கும் போது தரணும். அப்படி தர மாதிரினா வாங்குங்க, இல்லைன்னா என்கிட்ட வாங்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். கொடுங்க ஒழுங்கா. திடீர்னு வந்து கேட்டா யார் வச்சிருக்காங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது எனக்கு காசு கொடுங்க. நான் எடுத்து போய் காசு கட்டணும். நல்ல கதையால இருக்கு. நம்ம காசு கேட்டாலே பேசுவாங்களாம். ஒழுங்கா நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது கொடுங்க. கொஞ்சம் ஏமாந்து வச்சுக்க. தலையில மிளகா வச்சு அரைச்சிருவாங்க. வெளியில யாருக்கிட்ட கடன் வாங்கினா கூட நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், 10 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்குவாங்க. வீட்டுல கடன் வாங்கினா மட்டும் அதுவும் இவகிட்ட கடன் வாங்கினா வச்சுக்க எடுத்து வை, இப்பயே எடுத்து வைன்னுவா. இவகிட்ட இனிமே கடனே வாங்கக்கூடாது. 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய்னு எவ்வளவு காசு என்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஏமாத்திடுவாங்க. இனிமே காசு கேட்டா கொடுக்கவே கூடாது. சரியா? காசு நாளைக்கே கட்டணுமா? ஆமாமா நாளைக்கே லாஸ்ட் டேட். எல்லா பசங்களும் காசே கட்டி முடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தான் கட்டல. என்ன இப்படி ஒரு கதையை விட்டுடுவேன். காலையில 8 மணிக்கு எடுத்து வைங்க. சரி மோர் குடிக்கிறியா? ரெடி பண்ணி வைங்க குடிக்க. எல்லா வேலையும் இங்க நம்மளே தான் செய்யணும். இங்க வா. போய் மம்மி காசு போய் கொடுக்க போறீங்களா? யாருன்னா என்கிட்ட காசு கேட்டா எனக்கு தலை வலிக்குது. நல்ல கதையா இருக்கேன். கொடுத்த கடனை திருப்பி கேட்டா தலை வலிக்குதான் செய்யும். இந்த தையை எடுத்து உள்ள வை. பரிமளா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அனிதா வராங்களா? ஆமாம்மா அனிதா நேற்றே காசு கட்டிட்டா. வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வருது. 2 பேரும் தான் கரெக்டா போட முடியும் இருக்கு. இந்த பக்கம் சுங்கி போச்சு. என்ன கிடக்குது? என்ன சத்தம் இது? அதான் சிலிண்டர் எடுத்து எங்க போயிருக்கீங்க? ஊருக்கு போறேன். கிளவிக்கு குசும பத்தியா? ஏண்டியா உன சிலிண்டர் புக் பண்ண சொன்னேன். புக் பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேன் அன்னைக்கு. கொஞ்சம் சிலிண்டர் இருந்தது. இந்த பால் காசுக்கு குழம்பு சுட வைக்கிறதுக்கு வச்சிருந்தா அதுவும் கலையை போச்சு. நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணி எப்ப சிலிண்டர் வரும் கேளு. ஐயோ அங்கங்க சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்குது. வருமா வராதானே எனக்கு தெரியல. நான் ஏன் முன்னாடி பேசினிக்கா? அது ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அது எப்படி எடுக்காம போவாங்க? பண்ணி பாரு. மாமியார் வேணைக்கு நம்ம சொல்ற வச்சு கேட்டுருக்குது. என்னடி சொல்றாங்க? இருங்க இப்பதான் ரிங்கே போகுது. அதுக்குள்ள அவசரப்படுவீங்க. சீக்கிரம் கேட்டு சொல்லி எனக்கு வரேன்னு. ஹலோ அத்தை ஃபோன் எடுத்துட்டாங்க. நீ என்ன சொல்லி காலி ஆச்சு. டக்குனு இன்னைக்கு எடுத்து போட சொல்லு. சொல்றேன். ஃபோன் எடுக்கறாங்க எடுக்க மாட்டாங்க. போய் நம்ம கிட்ட போய் சொன்னாப்ப. ஹலோ கேஸ் புக் பண்ணி 1 வாரம் ஆகுதுங்க. எப்பங்க வரும்? வருமா அதான் எப்போ வரும்? லோடு வந்த உடனே எடுத்து வந்து கொடுப்போமா? ஐயோ அதான் எத்தனை நாளைக்கு கழிச்சு வரும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்க மாமியார் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. வந்த உடனே உங்களுக்கு நாங்க மெசேஜ் அனுப்புவோம். பில் மெசேஜ் அனுப்புவோம். அதுக்கப்புறம் சிலிண்டர் வரும். ஹலோ வச்சுட்டாங்களே. என்ன சொன்னாங்க? என்னைக்கு வருதா? அதான் லோடு வந்த உடனே நமக்கு எடுத்து கொடுப்பாங்களா? லோடுல நமக்கு வேணாம். சிலிண்டர் தான் வேணும். சிலிண்டர் எப்போ வரும்னு கேளு. ஐயோ இந்த கிழவிக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்குதுன்னு புரியல. லோடுன்னா இந்த சிலிண்டர் லோடு பத்தி அது வந்த உடனே நமக்கு எடுத்து கொடுப்பாங்களா? என்ன இது ஒத்த சிலிண்டர் லோடு வரணுமா? ஆபீஸ்ல இருந்து வச்சிருப்பாங்க. அது கொடுக்க சொல்லு. ஆமா ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. நம்ம மகாராணி வந்தோடனே எடுத்து கொடுக்கறதுக்கு. வந்தவொடனே நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இந்த சிலிண்டர் ஊருட்டி உள்ள வைங்க.
கிளம்பிடுங்க. சிலிண்டர் ஒன்று எடுத்துங்க. இரு நான் அப்படியே ஊட்டிங்க அந்த ஆஃபீஸ் அண்ணன் போறேன். ஃபுல் சிலிண்டர் இருந்து வச்சுக்கேன், அப்படியே ஊட்டின்னு வந்துடுறேன். ஐயோ எங்கன்னா சொல்ற பச்சு கேக்குதா? நீங்க எங்கேயும் போவேணா, சிலிண்டர் வரும், அது வரைக்கும் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஏடி சாப்பிடலாம் கூட அடுப்பு பற்ற வச்சு செஞ்சுக்கலாம். இந்த காப்பி பொண்ணும் குழம்புல சுட வைக்கணும், அதனால அதுக்கு கொஞ்சமாவது சிலிண்டர் வேணும்ல, கொஞ்சமாவது பிடிச்சி தர சொல்றேன். ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் மாதிரி. கிளவிய என்ன பண்ண தெரியல உங்களுக்கு. இப்ப சிலிண்டர் தானே வேணும். இருங்க எங்க அக்கா வீட்டில் போய் வேணாரா, எப்படி ஒன்று எங்கன்னா போய் வேணுவா. எனக்கு இப்போ சிலிண்டர் வேணும், கொடுங்க. இப்போ சிலிண்டர் எப்படி கொடுங்க. அதாவது சிலிண்டர் வச்சிருக்கதா இல்லையான்னு தெரியல, போய் கேட்டு பாக்குறேன். அதுக்கு தான் சொன்னேன் ஆஃபீஸில் போய் பிடிச்சின்னு வரலாம் சொல்லிட்டு. சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்கிறியா? நீங்க வேற இன்ச பண்ணாதீங்க. சோத்தாக்கி போறவங்களுக்கு வேற கஷ்டம் தெரியும். வெயில போய் உட்காந்து அடுப்பு செஞ்சு பாரு, எங்க பத்தி எரியுதுன்னு தெரியும். தேங்காய்னா கூட வெயில் அவ்வளவா இருக்காது, அடுப்பத்தை வச்சுன்னு அழகா சோறாக்கிடலாம். காயில போய் வெயில உட்கார முடியுமா? சரி கத்தாதீங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஜம்மா எம்டி சிலிண்டர் என்ன கணக்குது? இந்த சிலிண்டர் பிரச்சனை என்னைக்கு தான் முடிவுக்கு வரும் தெரியலையே. ஊறப்பட்ட சாமான்கள் அது ஒரு கழுவி போடணும். ஏண்டே போனமா வந்தமா நீரே அங்கே உட்காந்து கதை பேசினு இருக்காத. சிலிண்டர் கொடுத்தா வாங்கி வச்சு சீக்கிரம் வந்து சேரு. ஆமா நான் எப்போ வருவேன், எங்க அக்கா காத்து நிற்குது சிலிண்டர் எனக்கு கொடுத்தான்லான்னு. அங்கே போனால் அது என்ன நான் பேச போதோ தெரியல. தங்கத்தை கூட காசு கொடுத்து கடையில் வாங்கிடலாம் போலகுது, இந்த சிலிண்டர் வாங்க முடியல. வா போலாம். அனிதாக்கெல்லாம் அவங்க அம்மா வந்து கேட்ட உடனே காசு கொடுத்துட்றாங்க. நீ என்னடனா என் காசை கொடுக்க மாட்டேங்கிற. சரி தைரியத்தை எடுத்து உள்ள போயிட்டு வரேன். இம்மா அப்படியே டூருக்கு போகும்போது ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கணும், அதுக்கு மட்டும் நீ காசு கொடுத்துரு. வீட்டில் தான் அவ்வளோ கூட துணி கிடக்குது, பீரோவில் மடிச்சு வைக்கிறப்ப துப்பு இல்லாமல் கீழே மேலே உண்டு பேண்ட் கிடக்குது, அது போல ஒழுங்காக எடுத்து போடு. இப்போ வாங்கி வந்துட்டேன், பேண்ட் வேணும் டிஷர்ட் வேணும். டூருக்கு எல்லாரையும் புது துணி போட்டு வரணும் சொன்னாங்க. என்ன ஏம்மா நாங்கள் போகிறதே தீம் பார்க்குமா, அதில் வந்து தண்ணியெல்லாம் வந்து விளையாடுவாங்க, ஸ்விம்மிங் பூல் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுனா தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸு வேறு ட்ரெஸ்லாம் போட்டுருமோனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வாங்கணும். அதுக்கு மட்டும் ஒரு டிஷர்ட் ஒரு 200 பேண்ட் ஒரு 300 500 கொடுங்க. இப்போ தொட்டப்ப கட்டை எடுத்து வல்லாசி தள்ளிடுவேன் உன்ன நானே. டூருக்கு 1000 ரூபாவா, ட்ரெஸ்ஸுக்கு 500 ரூபாவா? இம்மா அந்த ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போனாதான் தண்ணியெல்லாம் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூரமாக தான் பார்க்கணும். அப்புறம் நம்ம காசு செலவு பண்ணி அங்கே போகிறது வேஸ்ட் ஆகிடும். அதுக்குதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நீ டூருக்கே போத்தவளன்னு. ஏக்கா இவ வேற என்னடியே? ஐயோ எங்க அக்கா வேற கோவமா இருக்குது போல இருக்கேன். இந்த நேரம் பார்த்தா நான் சிலிண்டர் கேட்க வந்திருப்பேன். சித்தி நீங்களே சொல்லுங்க சித்தி, பஞ்சாயத்துக்கு என்ன வேற கூப்பிடுதுங்களா? என் காசு தான் கேட்குறேன் டூருக்கு போகிறதுக்கு, அதையும் தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க சித்தி. சொல்கிறேன். இப்போ யார் என்ன சொன்னாலும் இங்கே காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடி போயிடு மரியாதையா. டூருக்கு பார்த்தாலும் எங்கேயும் பார்த்தாலும் ஒழுங்காக புக் எடுத்து படி. நல்ல கதையா இருக்கேன். அப்படியே என் காசை சேர்த்து அமைக்கலான்னு பார்க்குறீங்களா? டூருக்கு போறேன்னா போய் தான் ஆவேன். என் காசை காலையில கொடுத்துருங்க 1000 ரூபாவை. 500 ரூபாய் இப்போ கொடுங்க, ட்ரெஸ் எடுத்து நான் போயிட்டு கொழுப்பு 10 ஏரியா இதுங்களாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா வயிற்ற கட்டி வாயை கட்டி ஃபீஸ் கட்டினா எவ்வளோ திமுறா பேசுதுங்க பார்த்தியா? பசங்கன்னா அப்படிதாங்க இருக்கும். இந்த வீட்ல இந்த மாதிரி பசங்க இல்லடியம்மா. நான் தான் அதிசயமா பிள்ளைங்க வளர்க்குறேன். மாசம் 1000 கொடு 2000 கூட கேட்டு உட்காந்துக்குதுங்க. எம்மா இடுப்பா விட்டு போகுது இந்த சிலிண்டர் பிடிச்சின்னு இருக்குது. எங்கன்னா ஏன் சிலிண்டர் தந்திருக்கு, எதுக்கு எடுத்து வந்திருக்கு, எதனா கேட்குதா? அதுக்காக தான் பெருசுன்னு பேசினுக்குது. மாசம் யார் காசு கேட்டாங்க உங்ககிட்ட? ஆமா போன மாசம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு வாங்கி போனேன். அம்மா அது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு டூருக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்டேன். நானே அவங்க மட்டும் எதுவும் காசு வாங்கி பண்ணல என்கிட்ட இருந்து. போன மாசம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கி போனேன். இப்போதான் டூருக்கு போதே காசு கேட்குறேன். மாசம் டூருக்கு போதே காசு கேட்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. எந்த காலேஜுக்கா மாசம் டூர் கூட்டு போறாங்க? வருஷத்தோட தான் கூட்டு போவாங்க. அழுவாம கொடு. இதே காசு நடி மற்ற அடி காய்க்குது. ஏன் காசு தான் சேர்த்து தரணுங்க. என்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க சிலிண்டர் வாங்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி. அதை கேட்டாதான் இது மாதிரி பேசுறாங்க. சரி உங்க பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ வந்து அக்கா எங்க வீட்டுல சிலிண்டர் காலியாச்சு, கொஞ்சம் சிலிண்டர் கொடுக்குறியா? இது பாரு வர ஆத்தத்தை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன கேட்டாங்கன்னா யார நீ சொத்து கேட்டினா உனக்கா கேட்டினா இல்லை வீடு வாசல் கேட்டுனா? ஒரு சிலிண்டர் தானே கேட்டேன். எங்களுக்கு புக் பண்ணி வச்சிருக்கோம், வந்தவொடனே கொடுத்துருவோம். மாதிரி ஏதோ சிலிண்டர் கொடு. எங்க அத்தைக்கு வந்து காப்பி போகிறதுக்கு சிலிண்டர் இல்லையா? ஆமா நானே கொஞ்சோண்டு சிலிண்டர் தான் இருக்குது. அதை எப்படியாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலான்னு பார்க்குறேன். நானே புக் பண்ணி வச்சிருக்கேன். புக் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே அது இன்னும் எனக்கே வரல. சிலிண்டர் கேட்டு வந்துடாத, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு சிலிண்டர் கூட தர மாட்டியா? ஓடி போயிட்டுன்னு சொன்ன மரியாதையா? அம்மா எங்க அம்மா என் காசே தர மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு சிலிண்டர் தருவாங்களா? ஏய் உள்ள போய் புக் எடுத்து படிப்போ. அம்மா அப்பா கிட்ட நான் 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன், நீங்க வந்து என்கிட்ட வாங்கின 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. பார்க்கலாம் கேட்கல எல்லாம் கிடையாது. காலையில நான் காலேஜ் கிளம்பணும்னா என்கிட்ட கொடுக்கணும். சோ இதுங்க வேற மைன்ஸா. அக்கா சிலிண்டர் உள்ள வந்து எடுத்துக்கிட்டேன், எம்பி சிலிண்டர் எங்கே போட்டுறேன். இப்போ உனக்கு கொலை பண்ணிடுவேன், ஓடி போயிடு மரியாதையா. இந்த மாதிரி பேசுறதுக்கா? புக் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு வந்தா வந்துடும், இல்லைன்னா காலையில கண்டிப்பா வந்துடும். அந்த உடனே நிறைய இடத்துல இங்கேயே போட சொல்றேன். ஆமா புக் பண்ணி வச்சு 1 மாசம் ஆகுது, இன்னும் வரல. இந்த மாதிரி காலையில வந்துதான். ஐயா மெசேஜ் OTP எல்லாமே வந்துச்சே, எனக்கு தான் வந்துச்சே, வந்து 1 வாரம் ஆகுது, இன்னும் சிலிண்டர் வரலையா? வந்துடும். எனக்கு உள் மனசு சொல்லுது காலையில கண்டிப்பா வந்துடும். உள் மனசு சொல்லுதுல போ எடுத்து போய் எம்பி சிலிண்டர் எடுத்து போய் வீட்டில் வெயிட் பண்ணிடுற. சிலிண்டர் வந்த பிறகு காப்பியா சோறா ஆக்கி தின்னுங்க. ஆனா இந்த மாதிரி கல் மனசு காரியா பேசக்கூடாது. கிளம்பிடி. இதுவே என்கிட்ட சிலிண்டர் இருந்து நீ எம்பி சிலிண்டர் வந்து இந்த மாதிரி சமைக்க சிலிண்டர் இல்ல கொஞ்சம் குடுடி அப்படி சொல்லி அப்படியே ஃபுல் சிலிண்டர் தூக்கி கொடுத்துருப்பேன். உடனே எந்த ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியே இருக்க மாட்டேன். ஆனா நீ பேசுற மாதிரி பேச்சே இப்ப என்ன பேசிட்டாங்க? இப்ப சிலிண்டர் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு வந்த பிறகுதான் சிலிண்டர் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நான் பால் காசத்துக்கு வச்சிருக்கேன். அதே உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்றேன்? இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன். யானைக்கு ஒரு காலம் வந்த பூனைக்கு ஒரு காலம் வராமே போயிடும். அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன். பாத்துக்க இப்ப கிளம்பு. ஏக்கா உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. ராதிகா யாருன்னு உனக்கு காட்டாம விட மாட்டேன். போ சிரிச்சிட போறேன், போயிடு மரியாதையா. சரி விடு. ஒரு சிலிண்டர்னால நம்மளோட உறவு முடிஞ்சிடக்கூடாது. இந்த பேர நீ என்ன ஐஸ் வச்சு பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஒழுங்கு மரியாதை எம்பி சிலிண்டர் தூக்கி ஓடி போயிடு. வேலைக்கு ஆகாது போல இருக்கேன்.
சரி விடு, நீ சிலிண்டர் தர தேவையில்ல, ஒன்றும் தர தேவையில்ல. எங்க வீட்டுக்கு சிலிண்டர் வர வரைக்கும் 3 வேளை உங்க வீட்டில் தான் இனிமேல் சாப்பாடு.